வெல்கம் டு கலிடு. இப்போ பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடல் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ட்விஸ்ட் ஆஃப் மாடல். பட் இதை பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கலாக பிளேஸ் ஆகிருக்கு. போத் எண்ட்லேயுமே மிரர் பண்ணாலும் சிமெட்ரிக்கலாக பிளேஸ் ஆன மாதிரி இருக்குது. அந்த மாடலை போத் ஃப்ரண்ட் வியூ அண்ட் ரைட் வியூவை பேஸ் பண்ணி தான் ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் இதோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் இன்ச்சஸ் பேஸ் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இதோட சென்டர் ஆஃப் ட்விஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட 2.5 mm டிஸ்டன்ஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து சூஸ் யூ பார்ட் டிசைன் செலக்ட் பண்ணிவிட்டு எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இன்ச்சஸ் வந்து செட் பண்ணிக்கணும். பேசிக்காக எம்எம்மில் இருக்கும், நம்ம வந்து இப்போ இன்ச்சஸில் வந்து செட் பண்ணிக்கணும். ஏன்னா அதோட ஃபுல் டைமென்ஷன்ஸுமே வந்து இன்ச்சஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் இப்போ ஃப்ரண்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வேர்ட்டிக்கலாக மிட் பாயிண்ட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். 2.5 inches பேஸ் பண்ணி. எதுக்கு இந்த 2.5 inches பேஸ் பண்ணி ஒரு வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோன்னா 2 end லைன் 2 டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம ஆஃப்செட் பிளேன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணலாம். நான் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணி பிளேன் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எனக்கு வந்து ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஓகேவா? இப்போ வந்து ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை டாப் லைனை சூஸ் பண்ணிவிட்டு பிளெயினை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என் பாயிண்ட்டு. ஒன்ஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோன்னா பிளெயின் கரெக்டாக அந்த பாயிண்ட்டில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இது ஓரியண்டலில் பிளெயின் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி அனதர் எண்டில் ஃபஸ்ட்டு பிளெயின், நெக்ஸ்ட்டு என் பாயிண்டில் செலக்ட் பண்ணால் இதோட பேரலல் டு த பாயிண்ட்டில் எனக்கு வந்து 2 ஆப்போசிட் பிளேன்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதில் தான் என்னோடய ப்ரொஃபைல்ஸை வந்து இப்போ ட்ரா பண்ண போகிறேன். ஓவரால் ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல். அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ரைட் வியூவில் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வித் வந்து பார்த்திங்கன்னா 0.4 inches பேஸ் பண்ணி இருக்குது. அண்ட் இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1 radius, அதாவது 2 inches பேஸ் பண்ணி இருக்குது. ஓகேவா? நம்ம அங்கே ப்ரொஃபைல் அதோட சாலிட் மாடலை வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் பார்க்கும்போதே தெரிஞ்சது எந்த டிஸ்டன்ஸில் கரெக்டாக 2 inch டிஸ்டன்ஸில் வந்து இது பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பிளேனை சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணோன்னா நம்ம இதை வந்து டைமென்ஷன்ஸ் வைஸாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ லைட் ப்ளஸ் ஆரிஜின் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹாரிசான்டலாக ஒரு 1 inch, ஏன்னா ஓவரால் வந்து 2 inch டயா. ஸோ 1 inch ரேடியஸை பேஸ் பண்ணி இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 0.4 inch. அதையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 0.4 inch. நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கில் வந்து நான் ஆரிஜினை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டைமென்ஷனல் வைஸாகவும் ஃபிக்ஸ் பண்ணோம். இதோட ரேடியஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா 1 radiusல இருக்குது. ஸோ 2 வந்து inches. ஓகேவா? அதையும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஓவரால் ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அதை ஆரிஜின் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இதோட பொசிஷனை வந்து நம்ம லாக் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரொஃபைல் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பிளேனில் ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக 1 inch டிஸ்டன்ஸில் வந்து ஆரிஜினை பேஸ் பண்ணி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அனதர் ப்ரொஃபைலை வந்து நோட் பண்ணால் இது ரைட் பிளேனை பேஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட ஃப்ரண்ட் பிளேன், அதோட இந்த ஃப்ரண்ட் வியூவை நோட் பண்ணிங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் இருக்குது. பட் அந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைலை பாட்டம் எண்டில் நோட் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஒரு 0.4 inches ப்ளஸ் வந்து 0.1 டிஃப்ரென்ஸில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கில் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு கரெக்டாக இந்த பாட்டம் எண்டை நோட் பண்ணிங்கன்னா 2 inch டிஸ்டன்ஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த 2 inch டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆரிஜின் வைஸ் வந்து இது வந்து வெர்டிகலாக லாக் பண்ணிடுறேன். ஏன்னா கரெக்டாக அந்த சென்டரில் தான் வந்து ப்ளேஸ் ஆக போகுது. இப்போ இதோட லென்த் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2 inch. ஸோ 2 inchலேயே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதோட சென்டர் ஆஃப் த பொசிஷன்ஸில் வந்து ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 0.4 inch, இதுக்கும் வந்து 0.4 inch தான். ஸோ அதே டிஸ்டன்ஸில் வந்து நான் லாக் பண்ணுறேன். இப்போ பொசிஷன்ஸ் வைஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். எக்ஸாக்டாக எந்த பொசிஷன்ஸில் இருக்குது? ஆரிஜின்லேருந்து 0.05 inchஸில் இருக்குது. ஏன்னா ஓவராலாக அதோட இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.1. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிவிட்டு 0.05 inches பேஸ் பண்ணி இதை பொசிஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் எல்லாமே சேம் டைமென்ஷன்ஸ் தான், பொசிஷன்ஸ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ நோட் பண்ணிங்கன்னா டாப்பில் இருக்க பிளெயினில் ஒரு சைட்லேயும் பாட்டமில் இருக்க பிளெயின்லேயும் அதர் சைட்லேயும் எனக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதை நான் இப்போ கனெக்ட் பண்ணி ஒரு ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணோம். பட் அந்த ஷேப் ஃபார்ம் பண்ணால் டிஃபால்ட்டாக நம்ம வந்து லாஃப்ட் போஸ் இல்லை பவுண்டரி போஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து 2 ப்ரொஃபைல்ஸை வந்து கொடுப்போம். அப்படி ப்ரொஃபைல்ஸை செலக்ட் பண்ணி நம்ம லாக் பண்ணாலும் ப்ராப்பராக செட் ஆகுது. அதுக்கு தான் அந்த ட்விஸ்டிங் கர்வே வந்து நம்ம அப்படியே ட்ரா பண்ண போகிறோம். அதை ட்ரா பண்ணுறதுக்கு இன்னொரு பிளெயின் கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். ஸோ பிளெயினை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ பிளெயின் ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் பிளெயின் ஓப்பன் ஆகிட்ட பிறகு
இதுக்கான பேரலான ஒரு பிளேன் ரைட் பிளேனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட எண்ட் பாயிண்ட், ஏன்னா இந்த எண்ட் பாயிண்டில் தான் எனக்கு வந்து கர்வ் ஒன்று க்ரியேட் ஆகணும். அந்த கர்வ் எப்படி க்ரியேட் ஆகணும் அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். பிளேனை செலக்ட் பண்ணியாச்சு, க்ரியேட் ஸ்கெட்ச் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ வந்து நான் நார்மல் டு அகெயின் பேக் டு த நார்மல் இந்த ஷேப்பில் தான் இப்போ ஒரு கர்வ்ஸை வந்து ட்ரா பண்ண போகிறேன். இந்த கர்வ் போத் டாப் பாயிண்ட்டையும் பாட்டம் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இதுக்கு நார்மலாக இருக்க ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணாமல் ஸ்டைல் ஸ்ப்ளைனை வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது எனக்கு வேர்ட்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணுறது, ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதனால் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த எண்ட் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டம் பாயிண்ட்டையும் ஒன்ஸ் 2 எண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜாமெட்ரிக்கல் வைஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். இதுவும் ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் தான். பாயிண்ட்டை வந்து லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு வேர்ட்டிக்கல், அகைன் அனதர் எண்ட் லைனை செலக்ட் பண்ணிட்டு வேர்ட்டிக்கல். ஓகே, போத் எண்டை வந்து வேர்ட்டிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டேப்பரான லைனை அதை செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் எனக்கு கர்வ் வந்து ஈக்குவலாக செப்பரேட் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த ஹாரிசான்டலாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த லைனை வந்து ஆரிஜின்லையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இதை பொசிஷன் பண்ணுறது. இப்போ கர்வ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. போத் டாப்லேயும் பாட்டம்லேயும் கரெக்டாக ஆரிஜினை பேஸ் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுனால இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூவை பேஸ் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ஒன்று ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரண்ட் வியூவை பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த கர்வ் இதுதான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிற கர்வ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் பிளேனை பேஸ் பண்ண மாதிரி நான் கர்வ்ஸை வந்து கனெக்ட் பண்ணோம். அந்த கர்வை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு தான் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இங்கே நோட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்சிட்டி. ஏன்னா ஃப்ரண்ட் பிளேனை நார்மலாக அந்த பிளேனில் வந்து கர்வ் க்ரியேட் பண்ணும்போது சிம்பிளாக பிளேனை யூஸ் பண்ணி பேரலாக க்ரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த பிளேனில் க்ரியேட் பண்ணும்போது நம்மளால் அப்படி க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது போத் எண்ட் பாயிண்ட் வந்து வேறு டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இதுக்கு காமனாக ஒரு பிளேன் ஒன்று க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ ஒரு பிளேன் ஒன்று எக்ஸாக்டாக ஏதோ ஒரு பிளேன் ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் எப்படி நம்ம ரைட் பிளேனில் இருக்க ஸ்கெட்ச் இருக்கோ அதை அப்படியே தான் இப்போ இங்கே ட்ரா பண்ண போகிறேன். ஓகேவா? ஸ்ப்ளைனை சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து கர்வ் க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு கனெக்டிவிட்டி. இது வந்து ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல தான் பொசிஷனாக இருக்குது. பட் அந்த ஸ்கெட்சை வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் டு பாயிண்ட் கனெக்ஷனாக கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 எண்ட் பாயிண்ட்டை வந்து நான் பிஎஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பாயிண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கோயின்சைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு எண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் அனதர் எண்ட் பாயிண்ட்டு அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைன்ஸ்லாம் வந்து வேர்ட்டிக்கல் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இருக்க ஸ்ப்ளைன் கர்வை வந்து ஃபிக்ஸ் பண்ணமோ இதுவும் அதே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆரிஜினில் கரெக்டாக அந்த ஹாரிசான்டல் லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் ஈவனாக வந்து இதோட லென்த்து வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகே, ஒரு ஸ்கெட்ச் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறோம். ஏன்னா கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ண மாதிரி தான் நம்மளோட கர்வ் இருக்கணும். ஸோ டாப் லைனுக்கு போயிட்டு இங்கே ஒரு நியூ ஸ்கெட்ச் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். எண்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ண மாதிரி. ஓகேவா? பார்த்திங்கன்னா அந்த டாப் எண்ட் பாயிண்ட்லேருந்து பாட்டம் எண்ட் பாயிண்ட்டு கனெக்ட் பண்ண மாதிரி. டாப் லைனில் ஈவனாக தானே இருக்கும். ஜஸ்ட்டு ஒரு லைன் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ட்ரா பண்ணிக்க. சிம்பிளாக ஒரு லைன், அவ்வளோதான். எக்ஸைட் ஸ்கெட்ச். இப்போ சிம்பிளாக ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைன் 2 லைனையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு கர்வ் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் கர்வ்ஸில் வந்து ப்ரொஜெக்ட் கர்வ் ஆப்ஷனில் ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கெட்ச் ஆன் ஸ்கெட்சில் போத் கர்வும் ஈக்குவல் லென்த்தில் இருந்தால் என்னால் 3D கர்வ் வந்து கனெக்ட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். நோட் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பிளேனில் வரைஞ்ச கர்வும் டாப் லைனில் வரைஞ்ச கர்வும் கம்பைன் ஆகி எக்ஸாக்டாக நம்மளுக்கு எந்த இடத்துல மேட்ச் ஆகணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்படி தான் நமக்கு ஒரு கர்வ்ஸ் வந்து க்ரியேட் ஆகணும். இந்த கர்வை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாலிடே ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ லாஃப்டட் போஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா போத்தும் ப்ரொஃபைல்ஸாக இருக்குது, இதுக்கு வந்து லாஃப்டட் போஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணணும். ஸோ 2 ப்ரொஃபைல்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கைட் கர்வ்ஸில் இந்த 2 ஸ்ப்ளைன் கர்வ்ஸே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று 2D ஸ்கெட்ச், இன்னொன்று வந்து 3D ஸ்கெட்ச். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்விஸ்டிங்க்கு பேராமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து கர்வ்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஏன்னா கர்வ்ஸ் க்ரியேட் பண்ணுறது சிம்பிள் தான், அதை பர்ஃபெக்டாக மாடல் பண்ணுறது தான் இங்கே டிஃபிகல்ட்டிஸே. இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ட்விஸ்ட் மாடல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த டாப் அண்ட் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஸ்கெட்ச் கொடுத்து அந்த எட்ஜை வந்து ஸ்கெட்சாக நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதை தான் இப்போ வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த ரெக்டாங்குலர் ப்ரொஃபைல் அப்படியே சாலிட் பாடியாக எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் ட்ராயிங்கை பார்த்தா தெரிஞ்சிடும்.
பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து இந்த சாலிட் பாடி வெர்டிக்கல் வைஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா போத் டாப் எண்ட்லேயும் பாட்டம் எண்ட்லேயும் ஒரு செமி சர்க்கிள்டு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவை தான் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணோன்னா இங்கே வந்து நம்ம ஆர்க்கு வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? அது வந்து லேட்டராக பண்ணிக்கலாம். இப்போ பாட்டம் ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸை எட்ஜை வந்து ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்கெட்சை சாலிட் பாடியாக ஃபார்ம் பண்ணணும். சேம் அஸ் எக்ஸ்ட்ரூட் போர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ட்ரீயில் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதை 2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து சாலிட் பாடியை வந்து மர்ஜ் ரிசல்ட் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த டாப்பில் செமிசர்க்கிள்ட ஃபார்மேஷன்ஸ் நான் கொண்டு வரணும். அதுக்கு ஃபில்லட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் இதில் தான் ஈஸியாக பண்ண முடியும். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ், நெக்ஸ்ட்டு வந்து மிடில் ஃபேஸ், அடுத்து வந்து லாஸ்ட் ஃபேஸ். ஒன்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் டயாக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து ஓவரால் வந்து இதுக்கு நம்ம ரேடியஸ் வந்து கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து அவுட்டர் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஆர்க் ஃபார்மேஷனில் செமிசர்க்கிள் வந்து க்ரியேட் ஆகிரும். பாட்டம்லேயே அதே மாதிரி தான் மிடில் ஃபேஸ், நெக்ஸ்ட்டு வந்து எண்ட் ஃபேஸ். ஒன்ஸ் இந்த எண்ட் ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணாலும் நோட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த கேர்வுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. டிஸ்டன்ஸ்லேயே அப்படி ஆர்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதுதான் எக்ஸாக்ட் ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஓகே, நம்ம வந்து சாலிட் பாடி ஃபார்ம் பண்ணுறோம். இது வந்து கரெக்டாக தப்பா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சாலிட் பாடி கரெக்டாக இந்த 0.05 டிஸ்டன்ஸில் வந்து சிமெட்ரிக்கலாக க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஃபீச்சர்ஸ், இன்சர்ட்டில் போய்ட்டு ஃபீச்சர்ஸ், அதில் வந்து மூவ் ஒன் காப்பி பாடிஸ். இதுக்கு வந்து மிரர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் மூவ் ஒன் காப்பி பாடிஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாடிஸில் வந்து நம்ம எந்த பாடியை வந்து செலக்ட் பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து ட்விஸ்ட் பண்ணணும். பாடியை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காப்பின்னு கொடுத்தா இதே மாதிரி சாலிட் ஆப்ஜெக்ட் இன்னொரு 180 டிகிரி ஆங்கிளில் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். கரெக்டாக 180 செலக்ட் பண்ணிவிட்டேன். பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து ஆரிஜினை பேஸ் பண்ண மாதிரி ஒரு 0.05 டிஸ்டன்ஸில் இன்ச்சஸ் டிஸ்டன்ஸில் இன்னொரு சாலிட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இதோட ஓவரால் டிஸ்டன்ஸ் இப்போ 0.1 இன்ச்சஸ். சிமெட்ரிக்கலாக ஈக்குவல் டிஸ்டன்ஸில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இந்த ஆப்ஜெக்ட் தான் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து தேவை. ஏன்னா நார்மலாக வந்து நம்ம மிரர் பண்ண இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி மூவ் அண்ட் காப்பி பாடிஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து சர்க்குலர் ப்ரொஃபைல் நம்ம ட்ரா பண்ணிவிட்டு கட்டை வந்து க்ரியேட் பண்ண வேண்டியதான். அந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு என்ன டயா 1 இன்ச் தான் அந்த டயா. கரெக்டாக சென்டரில் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக சென்டரில் ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு இம்பார்ட்டண்டான பேராமீட்டர்ஸ் இருக்குது, அது லாஸ்ட்டில் வந்து இருக்குது, அதையும் பார்க்கணும் எப்படின்னு. சர்க்கிள் 1 டயாவில் ட்ரா பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி த்ரூ ஆல் பேஸ் பண்ணி டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். டாப் எண்டில் ரிமூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி பாட்டம் இல்லை, சேம் டயா தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா போத் ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் இருக்குது. 0 டிகிரி அண்ட் 180 டிகிரி பேஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? இந்த டிகிரியை பேஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 டயா த்ரூ ஆல் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாகவே ரிமூவ் பண்ணலாம். த்ரூ ஆல் ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ண கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்டர்மீடியட் ஃபேஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா நீங்கள் ட்ராயிங்கில் பார்க்கும்போது இந்த லெஃப்ட் வியூவில் ஷேடர் ஹிடன் லைன்ஸில் ஒரு கர்வ்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இந்த கர்வ்ஸ் வந்து எக்ஸாக்டாக இந்த இன்னர் போர்ஷன்ஸில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஏன்னா ஹிடன் லைன்ஸில் எப்போ ஒரு மாடலில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து இன்டீரியர் ஏரியாவில் தான் ஃபார்ம் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்னர் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்கெட்ச் ப்ரொஃபைலை வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் 1.2 இன்ச் டயா. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 1.2 இன்ச் டயா செலக்ட் பண்ணிவிட்டு டைமென்ஷன்ஸ் சூஸ் பண்ணிட்டு இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து கர்வ்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணணும். அது வந்து ரொம்ப சிம்பிள். ஆஃப்செட் என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஆஃப்செட் என்டிட்டிஸ் சூஸ் பண்ணிட்டு எக்ஸாக்டாக அந்த கர்வ், இந்த கர்வ், நெக்ஸ்ட்டு டாப்பில் இருக்க அந்த ஹாரிசான்டல் எட்ஜ் அதையும் சூஸ் பண்ணிட்டு 0.1 டிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி இன்னர் ஏரியாவில் க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ சாலிடாகவே வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா எந்த விதமான கட்டுன்னு சொல்லி நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப் டு நெக்ஸ்ட் அதை கொடுத்திங்கன்னா அன்டில் நெக்ஸ்ட்டில் இருக்க ஆப்ஜெக்ட் வரைக்கும் அதுவே டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு மர்ஜ் ஆகி ஒரு சாலிட் பாடியை க்ரியேட் பண்ணிடும். இதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து அசைன் பண்ண தேவையில்லை. ஓவரால் அந்த சாலிட் பாடியை வந்து நம்ம இப்படி தான் ட்விஸ்டிங் பேராமீட்டர்ஸ் பேஸ் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணணும். சிம்பிளாக லாஃப்டட் போஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ரியேட் அண்ட் ஃபுல் கோர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோடு லேர்ன் பண்ணுறதுக்கு www.kalire.in